இருக்கணுமானா இயேசு என்கிற செடியில் நிலைத்திருக்கணும். நம்ம கொடியாக இருக்கிறோம். இயேசு என்கிற செடியில் நிலைத்திருந்தால் கொடியில் கனி உண்டாகும். நாம் கனி கொடுக்கலன்னா அந்த கொடியை ஆண்டவர் கத்தரித்து போட்டுருவாராம். கனி கொடுத்தால் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். கிளீன் பண்ணி இன்னும் நிறைய கனிகளை கொடுக்கட்டும். நம்முடைய வாழ்க்கை கனி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். இந்த கனி கொடுக்கறதுக்கு இயேசுவில் நிலைத்திருக்கணும். அதுக்கு தான் ஜெபம், வேத வாசிப்பு, அதுக்கு தான் ஆராதனைகள், சபைகள், நம்முடைய ஜெபங்கள், ஒழுங்குகள் எல்லாம் அதையெல்லாம் பின்பற்றணும். சரியா? ஆவியின் கனியில் முதலாவது சொல்லப்படுவது அன்பு. கலாத்தியர் 5:22 வாசிக்கிறோம். அன்பு அதான் முதலாவது சொல்லப்படுகிறாரு. 1 யோவான் 4:8 பாருங்க. 1 யோவான் 4:8 அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாக இருக்கிறார். நல்லா அறிந்துள்ள தேவன் அன்பாக இருக்கிறார். அப்போ அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்போ அவன் தேவனை அறிந்தவன் என்றால் அவன் அன்புள்ளவனாக இருக்கணும். அது ஒரு பெரிய அடையாளம் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறார். அன்பு நமக்கு ஒரு பெரிய அடையாளம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். அந்த அன்பு என்கிற கனி நம் மூலமாய் வெளிப்பட வேண்டும். இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாத்துக்கிட்டேருந்து அன்பு இருக்குது. கடவுள் இல்லைன்னு ஒருத்தர் சொல்லாமல் பாருங்க, அவங்ககிட்டே அன்பு இருக்குது. மற்றவங்களை பார்க்கும்போது அன்பாக உதவி செய்கிறதை பார்க்கிறோம். எல்லாருக்குள்ளேயும் தான் அன்பு இருக்கிறது என்று சொல்லுவோம். ஆனால் இந்த கனி என்கிற அன்பு இருக்கிறது, அது வித்தியாசமானது. அது தேவனுடைய அன்பினால் நிறைந்திருப்பது. சாதாரணமாக மனுஷருடைய எல்லாத்திடத்திலுமே அன்பு இருக்கும். மிருகங்கள் கூட ஒன்றுக்கொன்று அன்பாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். உதாரணமாய் சொல்லப்படுகிற சம்பவங்களையெல்லாம் பார்க்கிறோம். நம்ம மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு, அந்த தேவன் கொடுக்கிற அந்த அன்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அதற்கு இந்த அன்பினுடைய வெளிப்பாடு என்ன? அன்புக்கு ஒரு அளவுகோல். என்கிட்ட அன்பு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்குள்ள அன்பு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது. அதை அறிஞ்சுக்கிட்டா உங்கள்கிட்ட அன்பு இருக்குதா இல்லையா, ஆண்டவர் விரும்புகிற மாதிரி அன்பு இருக்குதா, அதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படிங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 13:4-7 இதோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள வேதம் சொல்லுகிற, ஆண்டவர் சொல்லுகிற ஆவியின் கனியாகிய அன்பு இருக்குதா என்பதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் உரைக்கல், இதுதான் அளவுகோல், இதுதான் உங்கள்கிட்ட அன்பு இருக்குதா இல்லையா என்பதை, பூரணமாக இருக்குதா என்பதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு அளவுகோல் வேத வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அது அன்பு. அடுத்தது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இதான் அன்பினுடைய அந்த குணாதிசயம். அன்பு என்ற கனி எனக்குள்ள இருக்குன்னா நான் இதை ஒப்பிட்டு பார்க்கணும். எனக்குள்ள நீடிய சாந்தம் இருக்குதா, அப்போதான் அன்பு இருக்குன்னு அர்த்தம். எனக்கு அன்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு பார்க்குறவன்ட்ட சிலர்கிட்ட அன்பு காமிச்சிட்ட உடனே ஆவியின் கனி எனக்குள்ள இருக்குன்னு நினச்சிடக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் உங்கள்கிட்ட அன்பு இருக்கும், அது சுயநலமான அன்பு. உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், சொந்தங்கள், பந்தங்கள், அவங்க மேலே அன்பு இருக்கும். தெரிஞ்சவங்க, உங்களுக்கு நன்மை செய்தவங்க, அதெல்லாம் இந்த ஆவியின் கனி வராது. அதையும் தாண்டி ஆவியின் கனியாகிய அந்த அன்பு என்பது, நீங்கள் பாருங்கள், நீடிய சாந்தம். நீடிய சாந்தம் எனக்குள்ள இருந்தாதான் அன்புன்ற கனி எனக்குள்ள இருக்கிறதுன்னு அடையாளம். அதான் அதோட ஒப்பிட்டு பார்க்க. நீடிய சாந்தம், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. தயவு, அன்புக்கு பொறாமை இல்லை. தேவன் ஒருத்தர் ஆசீர்வதிக்கும் போது, ஒருத்தரை வல்லமை பயன்படுத்தும் போது, அதை பார்த்துட்டு என் உள்ளத்தில் பொறாமை வந்தால் அன்பு என்கிற கனி எனக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். அடுத்தவங்க ஆசீர்வதிக்கப்படும் போது, பிஸ்னஸில் உயர்த்தப்படும் போது, ப்ரொமோஷன் அடையும் போது, ஊழியத்தில் பயன்படுத்தும் போது, ஒரு சபை வளரும் போது அதை பார்த்தோன்னே உள்ளத்தில் பொறாமை வருதில்ல, அப்போ நம்ம அன்பு இல்லைன்னு அர்த்தம். இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அது அன்பு. அன்பு இருக்குன்னு சொன்னால் போதாது. இந்த வசனம் அளவுகோல், அன்புக்கு அளவுகோல். அப்போ அந்த அளவுக்கு நம்ம அன்புக்கு நம்ம ஒப்பு கொடுத்து இந்த ஆவின் கனியாகிய அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும்.
பாருங்க, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. நீங்களே அதை யோசித்து பாருங்க. அயோக்கியமானதை செய்யாது, அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் தான் சந்தோஷப்படும். ரொம்ப முக்கியமானது 7வது வசனம் பாருங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும். நிந்தனை, பரிகாசம், அவமானம் என்ன நடந்தாலும் அன்பு அதை தாங்கும், சகிக்கும். இன்னைக்கு சகிப்புத்தன்மை இல்லை வீட்டுக்குள்ள. மாமியார் ஒரு வார்த்தை சொல்லிட்டா பெட்டி தூக்கிட்டு கிளம்புற மருமகளை தான் பார்க்குறோம். பைபிள் இருக்கு, ஜெபம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்போ அன்பு இல்லை, சகிக்கிற அந்த சுபாவம் இல்லையே. மருமகள் ஒரு வார்த்தை சொல்லிட்டா ஊரெல்லாம் போய் அழுகிறது. என் மருமகள் அப்படி சொல்லிட்டா, இப்படி சொல்லிட்டான்னு அழுது கொண்டு ஒரு சின்ன வார்த்தையை சகித்து கொள்ளுகிற அந்த அன்பு இல்லையே. அப்போ என்ன அன்பு? யோசித்து பாருங்க. எல்லாத்தையும் சகித்து கொள்ளுகிற, தாங்கி கொள்ளுகிற அன்பு இருக்குதா? நம்பும். உங்கள் கணவரை நம்புறீங்களா? உங்கள் மனைவியை நம்புறீங்களா? நம்ப மாட்டேங்கிறீங்களா? சந்தேகமாக பேசுகிறீங்க, சந்தேக வார்த்தை அப்போ உங்களுக்குள்ள அன்பு இல்லைன்னு அர்த்தம். உங்கள் மனைவி மேலே அன்பு இருந்தால், இந்த ஆவியின் கனியாக அன்பு இருந்தால் உங்களுடைய மனைவியை நீங்கள் நம்புவீங்க. அன்பு சகலத்தையும் நம்பும். நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க, கணவரை நம்ப மாட்டேங்கிறீங்க, சந்தேகமாகவே பார்க்குறீங்க. உங்களுக்குள்ள இந்த ஆவியின் கனி, அந்த அன்பு பூரணப்படலைன்னு அர்த்தம். இதெல்லாம் யோசித்து பாருங்கள். ஒவ்வொன்றையும் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள். எனக்கு அந்த அன்பு வேணும். இந்த ஆவியின் கனியாகிய அன்பு, வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆவியின் கனி அன்பு எனக்கு வேணும்னு விரும்புகிறவங்க உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைங்க. அப்படியே கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. இயேசுவை கண் முன்னால் நிறுத்துங்க, இருதயத்தில் கை வைங்க. ஆண்டவரே, அந்த அன்பு எனக்கு வேணும். நான் அன்பிலே குறைவுபட்டு இருக்கிற ஆண்டவரே, அதனால தான் எங்கள் வீட்டுக்குள்ளே முறுமுறுப்பு, சண்டைகள், பிரச்சனைகள், ஆண்டவரே பெருமை, தற்பெருமை, ஆண்டவரே தற்பொழிவு, ஆண்டவரே அற்பமான வார்த்தைகள் எல்லாம் வருகிறது. ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு இந்த அன்பை தாரும். அன்பு என்கிற கனி எனக்குள்ளே காணப்படணும். என்னை காயப்படுத்துகிறவங்க, வேதனைப்படுத்துகிறவங்ககிட்ட கூட நான் அன்பாக பேசணும், கனிவாக பேசணும். அந்த அன்பை எனக்கு தாங்க ஆண்டவரே. என்னை குறித்து இல்லாத பொல்லாத காரியத்தை சொன்னால் கூட நான் அன்பினால் நிறைந்து அவங்களுக்கு அன்பு காட்டணும். அந்த அன்பை எனக்கு தாங்க. அந்த ஆவியின் கனியாகிய அன்பு எனக்கு வேணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, இதோ இந்த மகன், இந்த மகள் கேட்கிறாங்க ஆண்டவரே, இயேசுவின் அன்பு என் உள்ளத்தில் ஊற்றப்படணும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அன்பு, அந்த அன்பு எனக்குள் ஊற்றப்படணும் என்று ஜெபிக்கிறேன். இந்த மகனுக்காக, மகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், வயதான தகப்பனார், தாய்மாருக்காக ஜெபிக்கிறேன். இனிமேல் இந்த குடும்பத்தில் அன்புதான் ஆளுகை செய்யணும் அப்பா. அந்த ஆவியின் கனியாகி அன்பு ஒவ்வொருவருக்குள்ள காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆவியானவர் மூலமாய் அன்பு ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். அந்த பெருமைகள் நீங்கட்டும், கசப்புகள் நீங்கட்டும், தற்பெருமைகள் நீங்கட்டும், பொறாமைகள் நீங்கட்டும். மிக நீடிய சாந்தத்தை கொடுக்கிற அந்த அன்பு நிரப்பப்படட்டும். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நம்புகிற, சகிக்கிற அந்த அன்பினாலே நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. இந்த மகளை நிரப்புங்க, இந்த மகனை நிரப்புங்க. இன்றைக்கு கசப்பான வேர்கள் எடுக்கப்படட்டும், வெறுப்புகள் எடுக்கப்படட்டும். வீட்டுக்குள்ள தேவ அன்பு வழிந்து ஓடும்படி செய்யும். இந்த அன்பு தெருக்களிலே, கிராமங்களிலே, பட்டணங்களிலே போகிற இடமெல்லாம் இவங்க மூலமா அந்த கனி வெளிப்படட்டும். எல்லாரும் அன்பான ஒரு ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிற சாட்சிகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க, மாற்றுங்க, மாற்றுங்க. அந்த ஆவியின் கனி எங்களுக்குள்ள வரட்டும். எங்களை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும், எங்களை பார்க்கிறவங்க இயேசுவின் அன்பை பார்க்கணும். அந்த அன்பு எங்களுக்குள்ளே நிரம்பி வழிய பண்ணும், வழிய பண்ணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த அன்பை ஊற்றும், ஊற்றும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.